Hello guys, today நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா my LIC HFL interview experience 2026 what they asked and what I answered to them அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே இல்லை, பிடிஎஃப்குள்ளே போகலாம். இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் ஷர்ட், ட்ரௌசர்ஸ் அண்ட் டை வியர் பண்ணியிருந்தேன். அதேமாரி இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர், 10th மார்க் ஷீட்டு அண்டு 12th கிளாஸ் மார்க் ஷீட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து 2 கேட்டிருந்தாங்க. ஒன்று ஆதார் கார்டு, ஒன்று பேன் கார்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கேட்டிருந்தாங்க, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு. இன்டர்வியூக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 3 பேனல் மெம்பர்ஸ் இருந்தாங்க, 2 men and 1 lady. 3 பேருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க அண்டு ரொம்ப ஜோவியலாக இருந்தாங்க. ரொம்ப 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 எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சீரியஸாக இல்லாமல், இது உன்னோட இடம்ப்பா, நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நீ தமிழ்லே சொன்னாங்க. ஸோ நானும் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு குட் மார்னிங்லாம் சொன்னேன். உட்காரு பண்ணாங்க, மறுபடியும் நான் தேங்க்யூ சொன்னேன். அப்புறம் நான் வந்து என்னோடய பேர், என்னோடய காலேஜ், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். உடனே ஒரு பேனல் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வி கான்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லிட்டாருக்கு. ஸோ அண்டு லவ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு பக்கம் ஃபுல்லாக பதட்டப்பட்டு அப்படி சைலண்ட் ஆகிட்டேன். உடனே பேனல் இருந்த ஒருத்தர் வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு. தண்ணி குடிப்பா, ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ, நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எத்தனாவது இன்டர்வியூன்னு கேட்டார். எனக்கு வந்து இது 3rd இன்டர்வியூ சார் அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து தெரில சார், டக்குன்னு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்புறம் தண்ணி குடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். I complete my BS Agriculture at the Alpine Institute of Management and Technology in Dehradun, Uttarakhand, which is affiliated with HNB Garon Universityன்னு சொன்னேன். அப்படி பேனல்லேருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாங்க. You graduated in Dehradun, you must have enjoyed it lot, ரைட்டுன்னு கேட்டாங்க. No ma'am, I struggled a lot in first year due to language barrierன்னு சொன்னேன். அப்புறம் ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் எனக்கு நான் கொஞ்சம் லாங்குவேஜை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் ஹாஸ்டல்லேருந்து ரூம் எடுக்க போயிட்டேன். மேம் எப்படிங்க மேனேஜ் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்டாங்க. 27 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட படித்தாங்க. அப்புறம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் என் கூட இருந்தாங்க. அப்புறம் நான் குக் பண்ணவும் கற்றுக்கிட்டேன். ரூம் எடுத்து வெளியே வந்தோடனே நான் குக் பண்ணவும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பேனலில் இருந்த மேம் வந்து ஓகே சூப்பர் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா why did you choose LIC HFL, what is your reason? இந்த கொஷினுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமான ஆன்சர் பண்ணிட்டேனோன்னு எனக்கு ஒரு ஃபீல். இது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. I wanted to take a home loan in the future. If I join LIC HFL as a junior assistant, I will get a இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஸ் அன் எம்ப்ளாய், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு மேம் ஒருத்தவங்க கேட்டாங்க, இதுக்கு நீங்கள் ஹோம் லோனே எடுத்துருக்கலாமே. இல்லை மேம், LIC HFL நான் ஜாயின் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் அகைன் பண்ணிவிட்டு LIC அது மட்டும் கிடையாது, LIC HFL இஸ் அ ஹைலி ரெப்யூட்டட் கம்பெனி இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர். த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரீச்டு 5,595.15 crore மேம். அண்டு த லோன் போர்ட்ஃபோலியோ ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.2 lakh crore அப்படின்னு சொன்னேன். ஓகே குட் அப்படின்னாங்க. why did you choose agriculture for your degree in the first place? சார் நான் சொன்னேன், என் ஃபாதர் வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், மை எல்டர் சிஸ்டர் பார்த்திங்கன்னா MS இன் பிளான்ட் பேத்தாலஜி. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்னாலே வந்து எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மேம். ஸோ அதனால தான் நான் வந்து டேரடூன்லாம் போய் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்னு கேட்டிருந்தாங்க. மை ஃபாதர் ஒர்க்ஸ் ஆஸ் அன் ஃபீல்ட் ஆஃபீஸர் அட் த செய்யா கோஆப்ரேட்டிவ் சுகர் மில். சின்ஸ் வி ஹார்வெஸ்ட் சுகர் கேன், இட் இஸ் கன்வீனியன்ட் டு சப்ளை டு த சுகர் மில் சார் அப்படின்னு. வாட் யூ ஹேவ் பீன் டூயிங் கிராஜுவேஷன் கேட்டாங்க. சார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்டு ஹெல்பிங் ஃபார்ம் லேண்ட் வச்சுக்கோ. ஸோ அதில் வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு. ஹவு மச் லேண்ட் யூ ஹேவ்னு கேட்டாங்க. 3.5 acres வச்சுருக்கோம் சார் அப்படின்னு.
வாட் யூ கல்டிவேட் ஆன் யுவர் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு கேட்டாங்க. சார் வி கல்டிவேட் பேடி அண்டு சுகர் கேன். தென் வுட் யூ பி ஷூட்டட் ஃபார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல, சாரி ஏதோ தப்பு வந்துருக்கு. உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படிமே கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் சொன்னேன், நோ சார், எனக்கு வந்து ஆஃப்டர் கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டரில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த காம்படிட்டிவ் பேங்கிங் செக்டருக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாட் டிட் யூ ஸ்டடி ரிகார்டிங் கம்ப்யூட்டர்ஸ் டியூரிங் யுவர் டிகிரின்னு கேட்டாங்க. நான் வந்து ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து பேசிக் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்டு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் வந்தது மேம் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேசிக்னு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறம் காலேஜ் அது வந்து படித்து நீங்கள் ஒரு 12 வருஷம் ஆச்சு, எப்படி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிப்பீங்க கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கூகுள் ஜெமினி அண்ட் ChatGPT வச்சு நான் லேர்ன் பண்ணிப்பேன் நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி அண்ட் ChatGPT மேக்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கு எஸ் மேம் ஐ ஹவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டபுள் செக்கும் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு இன்னும் அப்டேட் வேணும் அப்படி கேட்டால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பேன், இல்லை நான் கொலீக்ஸ் கிட்டே கேட்டு நான் கற்றுப்பேன் மேம் அப்படின்னு. காலையில் கூட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன், எப்படி தப்பு பண்ணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கு வந்து ChatGPTயில் கூட காலையில் நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு கேட்டதுக்கு ஸ்டாலின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேயே எனக்கு தெரியும் ஏஐ கேன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் டு யூ டூ, அப்புறம் வாட் டு யூ கல்டிவேட் ஆன் யுவர் லேண்ட் அகைன்னு கேட்டாங்க. பேடி அண்ட் சுகர் கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒன் ஆஃப் த பேனல் வந்து அவரே ஆன்சர் பண்ணார். அவர் திருவண்ணாமலை பக்கம்தான் போல் இருக்குது. ஸோ அவராகவே ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ரீஜியனில் வந்து பேடி அண்ட் சுகர் கேன் மட்டும்தான் சார் போடுவாங்க அப்படின்னே சொன்னார். ஸோ நீங்கள் டேராடூனில் படித்தேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ இயர்ஸ் அங்கே படித்தீங்கன்னு கேட்டாங்க. 4 இயர்ஸ் கிட்ட படித்தேன் சார். அப்புறம் அதுலேருந்து ஒரு பேனல்லேருந்து ஒருத்தர் கேட்டார், சரி நீங்கள் வந்து இப்போ LICHFL ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேண்டை யார் பார்த்துப்பா அப்படிமே கேட்டாங்க. என் ஃபாதர் பார்த்துப்பாங்க, அப்புறம் நாங்கள்லாம் இப்போ குத்தகைக்கு வந்து ஆள் கொடுத்து அவங்ககிட்ட கூட பண்ணிப்போம் சார், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிமே சொல்லுங்க. அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த இன்டர்வியூ ஐ சே தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மேம் சொல்லிட்டு நான் சேரை வந்து கொஞ்சம் எந்திரிக்கும் போது சேர் நவுந்துச்சு. ஸோ சேரை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் அப்படியே பொலைட்டாக போயிட்டேன். ஸோ அவ்வளோதான். எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுக்குறேன். இப்போ 5க்கு நான் எவ்வளோ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3.5 தான். ஒய் ஐம் கிவிங் 3.5 மீன்ஸ் ஐ மேக் மிஸ்டேக். நான் ரொம்ப இப்போ இப்படி பேசுகிற மாதிரி தான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். ரொம்ப தெளிவாகலாம் பேசவே இல்லை. ஏதோ எனக்கு அங்கே உள்ள பொண்ணே ஒரு படபடப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஐ ஹோப் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.